கர்த்தருடைய இந்த மாதம் நமக்கு ஆண்டவர் தான் இந்த காலை வேளையிலே புது கிருபையோடு நம்மளை வழி நடத்தின கர்த்தருடைய பெரிதான கிருபைக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த நாளிலும் பலப்படுத்துகிற கிறிஸ்துவனுடைய வல்லமைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆமேன். வார்த்தைகளை வாசிக்க நாம் ஆர்வப்படுவோம். ஆமேன். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். ஆமை வேகமாக எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆண்டவர் கொடுத்த இந்த மாதம் நம்ம கொடுத்த வார்த்தை, ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிற கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நமக்கு என்றைக்குமே ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நமக்கு அதை வழி நடத்தும். வாசிக்கலாம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஆமென். ஆண்டவர் நமக்கு கொடுக்க வார்த்தை, கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பாய். நம் துக்க நாட்கள் ஒளிந்து போகும். நம் வாழ்க்கையில இருள் விலகும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் விலகும். ஆண்டவர் தாமே என்றைக்கு ஆண்டவர் சொன்னாரோ வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளிலும் நம் வாழ்க்கையில இருக்கிற நம்ம அடிமைத்தன எல்லா காரியத்திலையும் பிசாசு நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்மளை அவதரித்தும்படியாக நல்ல கரங்களை தட்டி கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இந்த காலை வேளையிலே ஆமென். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். வசனம் சொல்லுகிறது, யோவான் 1:9 சொல்லுகிறது. வாசிக்கலாம். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளி. எந்த மனுஷனையும் வாசிக்கலாம். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஹல்லேலூயா. ஆமா. எத்தனை பேர் இன்னைக்கு அந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு இருக்கிறோம்? இந்த காலை வேளையில உங்களுடைய முகம் பிரகாசமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நல்ல உற்சாகத்தோடு ஆண்டவர் சமூகம் சொல்லுகிறது, முக மலர்ச்சி. நம்முடைய அகத்தினுடைய வெளிப்பாடு தான் முக மலர்ச்சி. அந்த சந்தோஷ நாட்களை நமக்கு கொடுப்பார். அந்த இனி துக்கப்பட்டு துயரப்பட்ட நாட்கள் போதும். எதிர்நோக்கி இருக்கிற காரியங்கள், நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்நோக்கி இருக்கிற காரியங்கள் எந்த சுமைகளா இருந்தாலும் சரி, எந்த ஆண்டவரை கடன் பிரச்சனை, எந்த சமாளிக்க கூடாத ஆண்டவரை சமாதான குலைச்சல் எந்த காரியமா இருந்தாலும் சரி, இல்ல அசுத்தத்தின் வல்லமைகள், அந்தகாரத்தின் வல்லமைகள் நம்ம அணுகாதபடி எந்த குறைவுகளா இருந்தாலும் கர்த்தருடைய வெளிச்சம் அதெல்லாம் விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வெளிச்சம் நமக்கு உறுதியாகும். ஹல்லேலூயா. அதனால சொல்லுகிறார், இனி சூரியன் நமக்கு இனி அஸ்தமதிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. 19 சொல்லுது பாருங்க, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமல், சந்திரன் உன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசிக்காமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஹல்லேலூயா. அப்ப மனுஷனுக்கு இன்னைக்கு தேவையான காரியம் நித்தியமான ஒரு மகிழ்ச்சி, நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நித்திய வெளிச்சமாக நான் இருப்பேன். இந்த உலகத்துல இரவு பகல் உருவாகிற காரியங்கள் பார்த்தீங்களா? பகலிலே நமக்கு ஒரு சூரியன், இரவுல நமக்கு ஒரு சந்திரன். ஆனா அந்த வார்த்தை நீங்க சொல்லுது பாருங்க, இனி அவைகளாம் உங்களுக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டியல, கர்த்தருடைய வெளிச்சம் உங்க மேல உதிக்கும். ஹல்லேலூயா. அது அந்த கர்த்தருடைய நித்திய வெளிச்சம் நாம் எங்கே காணும்படியாக ஆண்டவர் விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். அவர் இந்த சூரியனும் சந்திரனும் இனி நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கலனா அப்ப நமக்கு இந்த பூமி இருளா இருக்குமா? இல்லை. நம்ம பரலோகத்தின் நித்திய ஜீவனை, அந்த பரலோகத்தின் பந்தய பொருளுக்கு ஓடக்கூடிய அந்த நித்திய ஜீவனை பெறக்கூடிய சிலாக்கியத்தை இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்ப எங்கே அந்த சூரியனும் அந்த சந்திரனும் எங்க பிரகாசிக்கு அந்த பிரகாசம் இல்லாம இருக்கும்? வெளிப்படுத்தின விசேஷம் 21 எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21 எடுத்துக்கொள்ளுங்க. 21 வாசிங்க. அதுல இருந்து வாசிங்க பார்ப்போம். 21 முதல்ல வாசிங்க பார்ப்போம்.
12 வாசல்களும் 12 வாசல்களும் 12 முத்துகளாய் இருந்தன. 12 முத்துக்களாய் இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி, அந்த நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது. சுத்த பொன்னாய் இருந்ததாம். அந்த எருசலேமின் வாழ்வு இன்று நமக்கு கொடுக்கிறார். புதிய வானம் புதிய பூமி உண்டாக்கக்கூடிய அந்த எருசலேமின் வாழ்வு, அங்க நமக்கு கர்த்தர் தான் நித்திய வெளிச்சமா இருப்பான். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம குடும்பத்தினுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய நித்திய வெளிச்சம் நம்மளை பிரகாசிக்க பண்ணும். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளி நம்ம வாழ்க்கையில இன்றைக்கு உண்டாக்க போகிறார். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஹல்லேலூயா. அடுத்தும் பாருங்க, தொடுத்தாத வாசிக்கலாம். அப்படியே தொடுத்தாத வாசிக்கலாம். அதிலே தேவ ஆலயத்தை நான் காணவில்லை. தேவ ஆலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும், வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும், ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். அதற்கு ஆலயம். அப்பா அங்க இருக்கிற யாரு? பரிசுத்த ஆவியானவர். வானம் என் சிங்காசனம், பூமி என் பாதபடிங்கிற சொல்லக்கூடிய அந்த கர்த்தருடைய மகிமை, அந்த நித்திய ஜீவனை அளிக்கக்கூடிய வெளிச்சம், அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஆண்டவர் இன்று இந்த மாதம் முதல்லிருந்து கடந்த நாட்கள் நமக்கு அந்த வாக்குத்தத்தை நிறைவேற பண்ணது போல இந்த மாதத்திலையும் உங்களை இந்த மாதத்துக்குள்ளாக அவர் உங்களை துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறும். உங்க துக்க நாட்கள் இனி முடிந்து போகும். இனி எதற்குமே எந்த காரியத்தை கொண்டும் அவர் சமூகத்தில் நீங்க கண்ணீரோடு இருக்க மாட்டீங்க. அவர் சமூகத்தில் நீங்க வருத்தத்தோடு இருக்க மாட்டீங்க. அவரை துதிப்போம், அவரை பாடுவோம். நம்ம உலகத்தின் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்மளை அவதரிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அந்த மெய்யான ஒளியை நம்ம காணணும். அந்த மெய்யான பிரகாசிக்கிற ஒளியை நம்ம காணணும். சாது சுந்தர சிங் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதர், அவருடைய வாழ்க்கையில சுயசரிதத்தை நாம் படிக்கப்படும் போது அவர் பஞ்சாபினுடைய அந்த சிங் வம்சத்தை சேர்ந்தவர். அங்க விக்கிரகத்தினுடைய முழு ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்க. ஆனா அவருடைய ஒரு வாஞ்சை, வாலிப பிரயாணத்தில் அவருடைய வாஞ்சை, ஒரு உண்மையான தெய்வத்தை நான் கண்டறியணும், அந்த உண்மையான தெய்வம் எனக்கு ஒளியாக தோற்றம் அளிக்க வேண்டும் அப்படின்னு வாஞ்சையோடு இருந்த வாலிபன். அவர் வாழ்க்கையில எல்லாமே துக்கம், துயரங்கள். ஆனா எதையோ தேடணும், எதையோ கண்டறியணும் அப்படிங்கிற ஒரு பிரயாசத்தோடு இருக்கப்படும் போது அதிகாலையில ஆண்டவர் அவருக்கு பிரதிச்சிரமாக தோற்றமாகி, நீ தேடுகிற மெய்யான ஒளியாகிய கிறிஸ்து நானே என்று அவருக்கு காட்சி கொடுத்தாராம். அந்த ஒளி அவரை முழுமையாக மாற்றினது. அந்த ஒளி இன்றைக்கு அவர் கர்த்தருக்காக ஊழியம் செய்து இரத்த சாட்சியா மரித்தாலும் இன்றைக்கு வாலிபர்களுக்கு அது ஒரு எழுப்புதலா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. அந்த ஒளி, அவரை மெய்யான ஒளி அவரை பிரகாசிக்க பண்ணது. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு, அந்த மெய்யான ஒளி தான் உங்க துக்க நாட்களை மாற்றும். உங்க துக்க நாட்கள் இனி முடிந்து போகும். அப்படித்தான் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. சங்கீதம் 119 105 சொல்லுகிறது பாருங்க. 119 105. நம்முடைய வெளிச்சம் எது? உம்முடைய வசனம். நல்லா கேட்டுக்கங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. அதனாலதான் இந்த நாள் முதல் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கக்கூடிய பிள்ளைகள் நீங்க ஒளியின் பிள்ளைகளாக ஆண்டவர் சமூகத்தில் இனி உலக காரியங்களுக்கு துக்கப்பட்டு துயரப்பட்டு இருக்கிற காலங்கள் போதும். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசி சியோனேன்னு சொல்லுகிறார். அது எழுப்புதலின் காலம். அதனாலதான் அவர் துக்கத்தோட துயரத்தோட அந்த ஜனங்களுக்காக அவர் சொல்லுகிற காரியம், இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும். அவர் சொல்லுகிற மத்தேயு 18:8 வாசிக்கலாம். நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்காக அந்த ஜீவன் ஒளி நம்ம மேல பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம்.
உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்காக உனக்கு நலமா இருக்கும். சங்கீதம் 139:24 நித்திய வழியிலே நம்மளை நடத்தப்பட வேண்டும். நமக்கு இனி அல்லாடி திரிகிற எந்த விதமான வழிகளும் நமக்கு வேண்டாம். கர்த்தரே நமக்கு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அந்த மெய்யான ஒளி நம்மளை பிரகாசிக்க பண்ணி அந்த வழியிலே நம்மளை நடத்தும். இன்னைக்கு குடும்ப காரியங்கள் நமக்கு எவ்வளவு சுமைகளா இருந்தாலும் சரி, எந்த பிள்ளைகளுடைய காரியம் எவ்வளவு சுமைகளா இருந்தாலும் சரி, அதை பற்றி கர்த்தர் உங்களுக்கு உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும். ஏன் அப்படின்னா அவரே நித்திய வெளிச்சமாக நமக்கு இனி நம்ம வாழ்க்கையில் ஒரு சூரியனும் சந்திரனும் நமக்கு தேவையில்லாத அந்த பரம பிதாவுடைய வாழ்வுல நம்ம சுதந்திரிப்போம். ஹல்லேலூயா. நம்ம பரம பிதாவுடைய வாழ்வு நமக்கு சுதந்திரிக்கப்படும். அங்க என்ன இருக்காதான் அதே சொல்றாரு பாருங்க. அந்த இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதிலே இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளிலே இருக்கும். அங்கே என்ன இருக்காதான்? ராக்காலம் இருக்காது. ஹல்லேலூயா. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அங்க வேண்டியதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேலே பிரகாசிக்க பண்ணுவார். அவர்களே சதா காலங்களும் அரசாளுவார். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. அப்ப கர்த்தரா நமக்கு வெளிச்சமா இருப்பார், நம்மளை அரசாளுவார். அந்த பரம பொருளின் பந்தயத்தினுடைய அந்த அடைவதற்கான காரியம் இந்த பூமியிலே அந்த பரலோகத்தின் வாசலை அந்த பரலோகத்தினுடைய வாழ்வை இன்றைக்கு கண்டடைவீர்கள். அதனால தான் அவர் சொல்லுகிறார், இனி சூரியனுடைய வெளிச்சம் தேவையில்லை, சந்திரனுடைய வெளிச்சம் தேவையில்லை. அதனால தான் சொல்றாரு, நான் இனி எந்த மனுஷனையும் நம்பி எனக்கு ஒத்தாசை வேண்டியதில்லை. கர்த்தரே எனக்கு நித்திய துணையா இருப்பார். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. எந்த மனுஷனாலும் எனக்கு வரக்கூடிய காரியம் அல்ல, அவரே எனக்கு பிரதட்சமா ஒரு ஆசீர்வாதத்தை கண்டடையும்படியாக ஆசீர்வாதத்தினை கொண்டு வருவார். அதான் ஏசாயா 61:3 வாசிக்கலாம். 61:3 வாசிங்க பாப்போம். சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். நல்லா கேட்டுக்கங்க. சியோனிலே துயரப்பட்டவர்கள் சீர்படுத்தவும் அவர்களை சீர்படுத்துவேன். உங்க வாழ்க்கையை சீர்படுத்துவேன். அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் நல்ல ஆனந்த மகிழ்ச்சி களிப்புள்ள உள்ள பிரசன்னத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன். துயரத்துக்கு பதிலாக இனி உங்கள் துக்க முகமா இருக்காதபடி, துயரமே இல்லாதபடி ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக அடிமைத்தனத்தின் ஆவில பயந்து கொண்டு பிசாசின் தந்திரங்களுக்காக பயந்து கொண்டு அந்தகாரத்தின் வல்லமைகளுக்கும் பயந்து கொண்டு இருந்த உங்களுக்கு இனி என்ன ஆவியை கொடுப்பேன்? துதியின் உடையும் கொடுக்கவும், துதித்து வல்லமையாக ஜெயம் எடுக்கிற துதியின் உடைய உங்களுக்கு தரிக்க செய்வேன். அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமை கண்டு நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவீர்கள். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. அதுதான் நித்திய வெளிச்சமாக ஆண்டவர் நாம இனி கர்த்தரே நமக்கு வெளிச்சமாக இருப்பார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர். இனி அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? ஒரு 3 காரியங்கள் ஆலோசனையாக இந்த காலை வேளையில உங்களுக்காக. முதல்ல ஆண்டவர் இன்று முதல் இந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படி உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னாரோ, உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. பாகம் 30:9 சொல்ல பிரகாரம், 28:8 சொல்ற பிரகாரம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவார். அதை கண்டடையக்கூடிய நீங்க நாம் செய்ய வேண்டிய அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் கைகொண்டு வாழணும். முதல்ல நாம் கையிட்டு செய்யும் பிரயாசம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா நாம் செய்யக்கூடிய வேலையை முதல்ல பரிசுத்தமா செய்யணும். நாம் வேலையில பரிசுத்தமா இருக்கணும். அதுதான் யோசேப்பு நமக்கு அந்த பரிசுத்தத்துக்கு எடுத்துக்காட்டா சொல்லப்படக்கூடிய காரியம். ஆதியாகமம் 39:9. அப்ப எந்த ஒரு வேலையும் காலையில இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது, இந்த மாதத்துல முதல் வேலை நீங்க ஆரம்பிக்கப்படும் போது ஜெபம் பண்ணி ஆரம்பிங்க. ஆண்டவரே, எனக்கு சொல்லியிருக்கீங்க, எனக்கு ஒரு நித்தியமான ஒரு வெளிச்சம் உண்டாகற்றும்படியாக நான் செய்கிற வேலைகளில் நான் உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க செய்யக்கூடிய வேலை
பரிசுத்தமாக இருக்கணும். நாம் சரீரத்தின் அவயங்களையும் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. தவறான வேலைகளுக்கோ நாம் கைகள் துணை போகக்கூடாது. தவறான செயல்களை பார்ப்பதற்கும், கெட்ட காரியத்தை கேட்பதற்கோ, கெட்டவைகள் சம்பவங்களுக்கு நடப்பதற்கும் நாம் கால்கள் போகக்கூடாது. பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய செய்யக்கூடிய வேலையில் நாம் உண்மையாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமே. உண்மையுள்ள மனுஷன்கள் மேலே பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். நம்ம எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, அந்த பரம பிதாவினுடைய ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் தான் நமக்கு தங்கும். உலக பிறர் ஆசீர்வாதங்கள் தங்காது. அதைத்தான் சொல்லியிருக்கிறார், நானே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பேன், இனி உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே வாக்குத்தத்தம் கொடுத்தவர், உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்க கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கண்களை மூடி இருந்த வண்ணமாக ஆமென். இந்த நாளில்